ஹalleluya praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபஜாலைக்குள் கடந்து வாருங்கள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹalleluya. இந்த இரவில் மனம் கசந்தவர்களாய் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திர குடும்பத்தை பார்த்து ஆமென் மனம் கசந்து இருக்கிற வாழ்க்கைகளை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு அன்னாளை போல செபியுங்கள், கண்ணீரோட செபியுங்கள், மனம் கசந்து செபியுங்கள். உன் இதயத்திலிருந்து உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெப ஆவி எழும்பட்டும். ஆமென் புறமே செபிக்காமல் ஆமென் வெறுமையாக இருந்து நீ செபிக்காமல் இதயத்தின் ஆழத்திலிருந்து உன் செபம் வெளிப்படட்டும். நீ மனம் கசந்து செபிக்கும் போது, நீ கண்ணீரோடு செபிக்கும் போது உன் செபத்துக்கு ஒரு விடுதல் உண்டு. அருமையான குடும்பமே, அருமையான குடும்பமே, அருமையான சகோதரங்களே, அருமையான பிள்ளைகளை, இந்த இரவில் உங்க விஷயம் எதுமாகட்டும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து கொடுங்கள். ஆண்டவரே, எங்கள் வேதனை எடுத்து மாற்ற வேண்டும். அந்த அன்னாள் மனம் கசந்து வேதனையோடு எப்படி எனக்கு ஒரு விடுதல் கிடைக்கும் என்று சொல்லி அவள் ரொம்ப வேதனையோடு ஆலயத்துக்குள் கடந்து போனதானால், அவள் ஆலயத்துக்குள் கடந்து போன அந்த நிமிஷத்திலே ஆண்டவரும் அவளும் மட்டும்தான் அங்கே, வேற ஒரு மனிதனும் கிடையாது. இந்த இரவில் நீ செபிக்கும் போது நீயும் ஆண்டவரும் மட்டும் அங்கே உட்காரட்டும். வேற ஆறு அதற்கு இடையில வராவிடாமல் கர்த்தரோடு சேர்ந்து, கர்த்தரோடு இணைந்து, கர்த்தரோட வசனத்தோடு சேர்ந்து அவர் சமூகத்தில் செபித்து பாருங்கள். அந்நாள் வாழ்க்கையில் இறங்கின அதே அற்புதம் உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உன் வியாதியா, உனக்கு உன் வாழ்க்கையில் வருகிற வியாதியா, போராட்டமா, பிரச்சனையா, குடும்ப சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற கிரியைகள் என் கர்த்தருடைய அக்கினியினால் என் கர்த்தருடைத்து மாற்றுவார். ஹalleluya. இந்த இரவில் ஒரு அன்னாளை போல செபியுங்கள். உன் தலைமுறைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் சபைக்காக, உன் தேசத்துக்காக செபியுங்கள். நீ ஜெபிக்க அற்புதங்களும் அடையாளங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். இந்த இரவில் அன்னாள் செபித்து ஆமென் ஸ்தோத்ரா. அவள் ஆலயத்தை விட்டு வெளியில் வரும்போது அவள் முகத்தில் இருந்த, அவள் இதயத்தில் இருந்த, அவள் வாழ்க்கையில் இருந்த எல்லா கசப்புகளும், எல்லா வேதனைகளும், எல்லா மன குழப்பங்களும் மாறிவிட்டது. அவள் முகம் ஆண்டவருக்கு ஒளியினால் பிரகாசம் அடைந்தது. இந்த இரவில் அருமையான குடும்பங்களே, இந்த இரவில் நீ செபிக்கும் போது ஆண்டவரோடு சேர்ந்து செபி. உன் இதயத்தில் காணப்படுகிற எல்லா ஆமேன் ஸ்தோத்திரம், ஆமேன் ஆமேன் ஆமேன், எல்லா வேதனைகளும், எல்லா நிலைமைகளுக்கும் என் கர்த்தர் ஒரு மாற்றம் தருவார். உன்னை தேசத்திலேயும் குடும்பத்திலேயும் சமூகத்திலேயும் உன்னை ஆசீர்வதித்து உன் தலையை உயர்த்துவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறது. ஹalleluya. இந்த இரவில் ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளே, இதோ ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். அப்பா, உம்மை நன்றியோட ஸ்தோத்திரம் செய்கிறேன் அப்பா. அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதி அப்பா. அப்பா, இந்த வார்த்தை முகாந்திரம் குடும்பத்துக்குள், பிள்ளைகளுக்குள், தலைமுறைகளுக்குள், ஆமென் வாழ்க்கைக்குள், உயர்வுக்குள் எல்லாம் ஒரு விடுதல் உண்டாவட்டும் அப்பா. ஒரு சமாதானம் உண்டாவட்டும் அப்பா. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதி, பலப்படுத்தி இதுவரையும் வந்த எல்லா மனோவசனத்தில் இருந்து, எல்லா ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் மன கசப்புகளில் இருந்தோ, ஆமென் எல்லா வேதனைகளில் இருந்தோ, எல்லா பிரச்சனைகளில் இருந்தோ அருமையான குடும்பங்களை விடுவித்து அந்நாளுக்கு மேல் இறங்கின அதே அபிஷேகம் அருமையான குடும்பங்களுக்குள் ஆமென் வசனம் கேட்கிற ஓரோ பிள்ளைகளுக்கு மேல் இறங்கட்டும். அற்புதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆமென்.